கேரளால மிகப்பெரிய எழுத்தாளர் வைக்கம் முகமது பஷீர் அவர் ஒரு ஹோட்டலுக்கு சாப்பிட போறாரு. சாப்பிட்டு முடிச்சிட்டு பாக்குறாரு, ஜிப்பால இருந்த பர்ஸ காணோம். முதலாளிட்ட போய் சொல்றாரு, நான் பர்ஸை எடுத்துட்டு தான் வந்தேன், ஆனா தொலைஞ்சு போச்சுன்றாரு. காக்கா தூக்கிட்டு போயிருக்குன்னு அந்த முதலாளி கிண்டல் பண்றாங்க. நான் போய் காசை எடுத்துட்டு வரேங்கன்னு சொன்ன உடனே உன் ஜிப்பாவை கழட்டி வச்சுட்டு போன்றாரு. வேற வழி இல்லாமல் மேல் ஜிப்பாவை கழட்டி வச்சுட்டு நான் இப்ப போலாமான்னு கேக்குறாரு. உன்னுடைய வேட்டியும் கழட்டி வச்சுட்டு போ அப்படின்னு அந்த முதலாளி சொல்றாரு. இவர் திரும்பி மக்கள்ல பாக்குறாரு, யாராவது ஒருத்தர் ஒரு 10 ரூபாயை கொடுத்து தன்னுடைய மானத்தை காப்பாற்ற மாட்டானான்னு. ஆனால் அங்க இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் ஒரு மனிதனினுடைய அரை நிர்வாணத்தை பார்ப்பதற்கு ரொம்ப ஆர்வத்தோடும் அருவருப்போடும் காத்து கொண்டிருந்தார்கள். இவருக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. தன்னுடைய ஜிப்பாவை கலட்டலான்னு கை கொண்டு போகும்போது ஒரு அழுக்கு கையோடு ஒருவர் ஓடி வந்து அவருடைய கையை பிடிக்கிறாரு. ஏன் சார், ஒரு 10 ரூபாய்க்காக இவரை போய் ஜிப்பாவை கலட்டு வேட்டியை கலட்டுன்னு சொல்றேன்னு ஒரு 10 ரூபாய் தூக்கி போட்டு அவர் அங்கிருந்து பிடிச்சு இழுத்துட்டு வராரு. பஷீர்கிட்ட சொல்றாரு, இது திருட்டு பையன் ஊரு சார், நீ வரும்போது ஜாக்கிரதையா வர வேணாமான்றாரு. இல்லப்பா, நான் பர்ஸை எடுத்துட்டு வந்தேன்ப்பா, அது தொலைஞ்சு